இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் லூக்கா 13வது அதிகாரம் 11 இருந்து 13 வரை, லூக்கா 13, 11 13 வரை இந்த ஒரு சம்பவம் ஒரு பைபிளில் தேவன் இயேசு கிறிஸ்து நேர விடுதலை கொடுத்த ஒரு சம்பவம். அப்போ என்ன, நான் ஒரு பைபிளை படித்தப்போ சட்டன் எனக்கு தோணுச்சு, அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்டாகவும் நம்ம இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு வார்த்தையாக கூட இருந்துச்சு. அதனால தான் நான் அதை இன்றைக்கி ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். இந்த நாட்களில் இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, நிமிர முடியாமல் கூனியாக இருந்த ஒரு பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்குற ஒரு அனுபவம். இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இந்த ஒரு வசனமே ஒரு பெரிய சப்ஜெக்டு. பல பிரான்ச் போட்டு நம்ம பேசலாம், ஆனால் அது குறித்து இல்லை நான் இன்னைக்கு பேச வர்றது. ஒரே ஒரு டாக் தான். அதில் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அந்த ஸ்திரீக்கு மேலே இருந்துச்சு. அதனால் அவளுக்கு கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் 18 வருஷமாக இருக்கிறான். ஃபஸ்ட் திங், 18 வருஷமாக ஒரு ஆவியை சுமந்து கொண்டிருக்கிறாள். அந்த ஆவி அவளை பலவீனப்படுத்துகிறது. இந்த ஆவினால தான் அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாமளும் அநேக நேரங்களில் சில காரியத்திலேருந்து வெளியே வர முடியாமல், விடுபட முடியாமல், பர்சனலி சொல்ல போனால் உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் இன்னும் சொல்லி நீங்கள் உலகத்தில் ஜீவிதத்துக்கு தேவையான சில காரியங்களில் சில மாற்றத்தை அடைய முடியாமல் பல வருடங்களாக இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், வாழ்க்கையை சுமந்து கொண்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வாழ தொடங்கிட்டோம். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும். இல்லை பாதியில் முடிச்சுட்டு எல்லாம் போக முடியாது. இவன் எங்கே இருக்கிறா? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறா. இவர் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல நடக்கிற சம்பவம். அப்போ தேவனை குறித்து அறிந்தவள், பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் தேவனை குறித்து அறிந்த மகளாக இருக்கிறாள். அப்போ இந்த காலகட்டத்தில் நாமளும் தேவனை அறிந்தவர்கள் சபைக்கு செல்கிறோம், அநேக காரியத்தில் நம்ம ஈடுபடுகிறோம், வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம், தேவனை அறிந்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் சில காரியத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அது எதனால் வருதுன்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியலை. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, இது நம்ம வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீர்க்க முடியும். எதனால் பிரச்சனை வருது? ஏன் எனக்கு டெவலப்மெண்ட் இல்லை? நான் தொழிலில் ஏன் மாற்றம் இல்லை? என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, நான் செய்கிற காரியத்தில் எல்லாம் தோல்வியாக இருக்குது, நான் என்ன ஒரு அளவு கூட எனக்கு மேலே வர முடியலை. அப்படி ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கலாம். ஒருவேளை ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா, இப்போ அந்த கூனி ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, முடியலை. 18 வருஷம், 1-2 இல்லை, 18 வருஷம் என்ன முடியாத அவளுக்கு புத்திப்பா. நான் என்ன சொல்லுவேன்னா, கிட்டத்தட்ட காப்பங்கு வருஷங்கள் ஓடிவிட்டேன். அரைன்னு சொல்லும்போது பாதி வருஷம், ஒரு காப்பங்கு ஓடிவிட்டு 18 வருஷம் கூனியாக நடக்கிறாங்கன்னா அது எவ்வளவு தூரம் கொடுமையானது. நல்ல பிராயத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு கூண் விழுந்திருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இதே சூழ்நிலையில் நம்மளும் இருக்கிறோம், அறியாமையினால், எதனாலன்னு. ஆனால் அதில் பைபிள் தெளிவாக சொல்லுது, அவளுக்குள்ளாடி என்ன இருந்துச்சான் இது அவளுக்கு தெரியாது. தேவன் அற்புதம் செய்த பிறகு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. என்ன இருந்துச்சான்? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. பலவீனப்படுத்துகிற ஆவின்னு சொல்கிற நேரம், பலம் உள்ளவங்களை பார்த்து அவங்க பலனை உரிந்தெடுப்பது தான் பலவீனப்படுத்துகிற ஆவினுள்ள அர்த்தம். ஒன்று நீங்கள் நினைக்கலாம், அப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் இந்த நாட்களில் இருக்கா? பிசாசு இருக்கா? சாத்தான் இருக்கிறானான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அவன் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் தொலைக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சிம்பிளாக சொல்ல போனால், அவன் நம்மளை கொல்லவும் அழிக்கவும் நொறுக்கவே வரான், வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ண வரல. அப்போ நம்மளை அவன் அழிக்கணும், கொல்லணும், சமாதானத்தை குறைச்சலாக்கணும், அதுக்கு தான் வர்றானே ஒழிய வேறு ஒன்றுக்கு பிசாசானவன் வருகிறவன் அல்ல. அப்போ நம்முடைய உலக பிரகாரமான காரியத்தில் நம்மளை தகர்க்கும் போது நம்முடைய ஆவி என்ன ஆகுமா? சோர்ந்து போகும். ஆவி தேவனை விட்டு மாறி நிற்கும். அப்போ நமக்கு என்ன எண்ணம் வராதுன்னா, தேவனை ஆராதிக்கணும், தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும், பைபிள் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படிப்பட்ட எண்ணங்களில் நம்மளிட்ட மாறிடும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், நமக்கு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி நமக்கு உள்ளாடி இருந்து செயல்படுகிறதா இருக்கிறது. நம்மளோட தொழிலை பாதிக்கப்படுறது, நம்மளை பலவீனப்படுத்தும்படியாக. நாம் எதில் பலவீனமாகவும், தொழில் சார்ந்த விஷயமா, இல்லைன்னா இச்சையான காரியத்திலையா, இல்லைன்னா வேற எதுலையா, அல்லட்ட நம்மளை சோர்வு அடையும்படியாக, நம்மளை பலத்தை முற்றுமாக எடுக்கும்படியாக பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்கு உள்ளாடி இருந்திருக்கு. இது அவளுக்கு தெரியாது.
அதையும் கொண்டு நடக்கிறா, அதையும் கொண்டு தேவனை ஆராதிக்கிறா. ஆனால் அந்த ஆவியை துரத்தும்படியாக என்ன செய்யணும்னு உள்ளது அவளுக்கு தெரியாமலே இருக்குது. இந்த நாட்கள்லையும் நாமளும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோமா? எதனால் பிரச்சனை வருது? ஏன் எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை தீர்த்துட்டு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து, பிள்ளைகளின் வாழ்க்கையை இழந்து, நம்முடைய வருமானத்தை எல்லாம் இழந்து சோர்ந்து போய் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் அவனை சுற்றி இருக்கிறாங்க. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்படி இருப்பீங்க. நான் ஒன்று அதில் இன்னைக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியும். பைபிள் என்றைக்குமே நமக்கு பாசிட்டிவாக பதில் தான் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் நெகட்டிவ் கொடுக்காது. ஒருவேளை நெகட்டிவில் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு அதை பாசிட்டிவ் ஆக்கும்படியாக தான் பைபிள் நமக்கு போதிக்கிறதே ஒழிய, பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு நாள் அது என்ன ஆகாது, நெகட்டிவ் ஆக்காது. நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் நெக்ஸ்ட் வசனம் என்ன கொடுத்துருக்குன்னா, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயை உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி. அப்போ ரெண்டாவது ஃபஸ்ட் வசனத்தில் அவளோட சிச்சுவேஷனை அழகாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம சிச்சுவேஷன் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் இந்த மாதிரி புலப்படாத காரியங்கள், நமக்கு புத்தியில் எண்ணாத காரியங்கள், ஏன் எதற்கு எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடக்கு அப்படி எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்திலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஏன்னா 18 வருஷம்னு சொல்கிறது லாங் ஜேர்னி. யாராலையும் விடுதலை கொடுக்க முடியலை, யாருக்குமே தெரியலை. அவள் கூனியாக இருக்கிறான். காரணம் என்ன? ஏதோ அவள் கூனியாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவளோட வாழ்க்கையை அந்த கூனி தான் போயிருக்கிறது. அந்த கூனி போன வாழ்க்கை எதனால் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி அங்கே உள்ள பரிசுயர், அந்த உள்ள தெய்வ பாதகர் யாராலையும் ஆன்சர் கொடுக்க முடியலை. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. சில காரியங்கள் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது, நம்முடைய ஆராய்ந்தறிய முடியாது. சில காரியங்களுக்கு மனுஷனுக்கு பதில் கொடுக்கவும் முடியாது. அவங்க அதை சர்வ சாதாரணம் நினச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஒன்றும் சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடி என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னுள்ளதை தேவன் மாத்திரம் அறிகிற தேவனாக இருக்கார். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து? இயேசு அவளை கண்டு, இயேசு நம்மளை எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கு. நான் ஆழமாக சொல்ல முடியும், இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களா, யார் உங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, எதனால் வருதுன்னு உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் இயேசு உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உங்களை கவனித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, கவனித்து கொண்டிருந்து தம்மிடத்தில் அழைத்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவளை தம்மிடத்தில் அழைக்கிறார். நான் இன்னும் ஆழமாக சொல்ல முடியும். நீங்கள் இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் வேறு எங்கேயா மெசேஜ் கேட்டாலும், சபையிலையாக இருக்கட்டும், என்னென்ன காரியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு வசனத்தின் அழைப்பு உங்கள்கிட்ட வருதுன்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு, தேவனே நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. ஓகே, அழைத்தோட நான் என்ன பண்ணுறா, அந்த கூனி, அந்த கூண முடியாத, நுமர முடியாத அந்த கூனத்தோடு என்ன பண்ணுறா, இயேசு கிறிஸ்துவோட போகிறா. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் எதிர்பார்க்கிறது. எல்லாம் மாற்றி விட்டு இயேசு கிறிஸ்துட்ட வரும்படியாக நம்மளை அழைக்கவில்லை. நீ என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் என்னுடைய சத்தத்தை நீ கேட்குறியா? நான் கூப்பிட்ட சத்தம் உன்னுடைய காதில் கேட்டதா? அப்போ இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை கூப்பிட்றாருன்னா, இந்த வசனத்தின் மூலியமாக இன்னை கூப்பிட்றாரு. ஒருவேளை இதுக்கு முன்பாக உங்களை வேற வசனத்தின் மூலியமாக கூட்டிருப்பாரு. ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் அநேக இடத்துல வசனத்தை கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களை அழைத்திருப்பார். நீங்கள் அந்த அழைப்பை உதாசீனம் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. மறுபடியுமாக நான் இந்த நாட்கள் இந்த நேரத்தில் கூப்பிட்றாரு, நீங்கள் மறுபடியுமாக அவரை சேர்ந்து வர பழகிக்கொள்ளுங்க. அந்த சத்தத்தை கேட்கும்படியாக வாங்க. அவர் கூப்பிட்டாரா, வசனத்தின் மூலியமாக உங்களை அழைத்திருக்கிறாரா, அந்த வசனத்தின் மூலியமாக கடவுளை எனக்கு பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் ஒரு மாற்று, அல்ல வேறு வழி கிடையாது. நான் என்ன ஆழமாக சொல்ல முடியும், உங்களுக்கு ஒருவேளை எதனால் வழி இல்லாமல் இருக்குது, எதனால் எனக்கு பிரச்சனை மாறலை, ஏன் நான் கூனியாக இருக்கிறேன், ஏன் எனக்கு நுமர முடியலை, எல்லாம் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியலையே, கூனி குற்றுவீராகவும் ஒழித்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறேன். 18 வருஷம், 15 வருஷம், 20, 30 எத்தனை வருடங்களாக இருந்தாலும் அவரை சத்தத்தை கேட்டு மறுபடியும் வசனத்தின் பக்கத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்புறதா இருந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கப்பட்டாய். அவர் முதல் வார்த்தை சொல்கிறது என்னன்னா, நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றி, நீ இப்படி செய்ய அப்படி செய்யலன்னு சொல்லலை. நீ எதனால் கூணப்பட்டிருக்கிறன்னு உள்ளது எனக்கு மட்டும்தான் தெரியும். எதனால் நீ ஒடுங்கி இருக்கிற, உனக்கு வாழ்க்கையில் எதனால் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் உள்ளவன் 1000 பேசுவான். உலகத்தில் நீ பாவம் செய்தனால இப்படி வந்துச்சு, இந்த மாதிரி காரியத்தினால இருந்து வந்துச்சு, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்குற தேவனே கிடையாது. வந்த மாத்திரத்தில் உன் பலவீனத்திலேருந்து நீ என்ன பண்ணுற, விடுதலை பெறுற. இந்த பலவீனத்தின் ஆவி வெளியே வர நேரம் கூனி இருக்கிறவன் நுமுறா.
அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையிலையும் பலவீனத்தின் ஆவி நம்மளை உள்ளாடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருக்கு சத்தத்தை கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்புறீங்களோ, உங்களுக்கு உள்ளாடி இருக்கிற பலவீனத்தின் ஆவி வெளியே போயிடும். வெளியே போகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்கள் வாழ்க்கை மாறுகிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். நிமிர்ந்து இருக்கிற அனுபவம் வரும். கூனி இருக்கிற அனுபவம் மாறி நிமிர்ந்து இருக்கிற அனுபவத்துக்குள்ளாடி வருவீங்க. வசனத்தின் பக்கமாக உங்கள் வாழ்க்கையை திருப்புங்க. இயேசுவின் வார்த்தையின் பக்கமாக உங்கள் வாழ்க்கையை திருப்புங்க. திருப்புற நேரம் ஆட்டோமேட்டிக்காக கூனி இருக்கிற அனுபவம், ஒடுங்கி இருக்கிற அனுபவம், தளர்ந்திருக்கிற அனுபவம், குடும்பமாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நீங்கள் திரும்புகிற நேரம் மறுபடியும் அவர் உங்களை தூக்கி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அந்த பலவீனத்தின் ஆவியை மாற்றுகிறவராக இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? பலவீனத்தின் ஆவியிலிருந்து நீ என்ன பண்ணுற? விடுதலை அடைந்தா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அதுவும் அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள் அதில் பார்த்துட்டு இல்லை, அவள் கைகளை வைக்கிறாரு. கைகளை வைக்கிற மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறா? அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக் நான் உண்மையில சொல்ல முடியும், தேவனை உங்களை தொட்டு மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம், கூனி இருக்கிற அனுபவத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற நேரம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேவனை மையப்படுத்துகிறவராக மாறுவீங்க. நம்ம அநேக பேர் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாமலே நம்ம வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறோம். கேட்குற ஜனங்கள் ஹிந்துவாக இருக்கிறீங்க, முஸ்லீமாக இருக்கிற, கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீங்க, யாராவெல்லாம் இருந்துட்டு போங்க. நான் ஒன்று சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பதில் உண்டு. ஏன் நடக்குதுன்னுள்ளதுக்கு கூட ஆன்சர் உண்டு. அதுக்கு ஒரே ஒருவரால் தான் கொடுக்க முடியும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு ஒரு இதுலையும் பார்க்க முடியாது. இந்த பரிசுத்த வேதாகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். பதிலை கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், என்னென்ன பாவத்தில் சிக்கி இருந்தாலும், என்னென்ன காரியத்தை நீங்கள் லாக் ஆகிருந்தாலும், எல்லாத்துலேருந்து வெளியே விடுகிற தேவன் அவர் ஒரு ஆள் மாத்திரம்தான். அது இன்னாலமாக சொன்ன போனால் ஸ்பிரிச்சுவல் லெவலில் நீங்கள் கூனி போயிருக்கிற அனுபவத்தில் இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை கூப்பிட்ற சத்தம் உங்கள் காதில் கேளுங்க. கேட்ட மாதிரி உங்கள் லைஃப் உங்கள் ஒப்புடைங்க. அவர் உங்களை தொட்டு குணமாக்கி உங்களை விடுதலை ஆக்குறவராக இருக்கிறாரு. நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவீங்க. யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மகிமைப்படுத்துவீங்க. இப்போ இந்த நாட்களில் தேவன் உங்கள் பலவீனத்தின் ஆவிய தேவன் எடுத்து மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. பலவீனம் கொடுக்குறவனை எடுத்து மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. பிசாசின் தந்திரங்களின் ரகசியங்களை எடுத்து வெளியில் இறைக்கிறவராக இருக்கிறாரு. இதனால் கூனி குறுகி போய் ஒடுங்கி போய் அழுகையின் பாரத்தில் வாழ்க்கை குறித்து பயங்கர பயத்தையும் சோர்வலையும் இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல முடியும். அவர் இடத்துல திரும்புங்க. இயேசுவின் கிறிஸ்துவின் இடத்துல திரும்புங்க. வசனத்தின் மத்தியில் வாங்க. வார நேரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியும். 18 வருஷம் இல்லை, 30 இல்லை, 50 வருஷமாக இருக்கிற வாழ்க்கையும் புதிதாய் மாற்ற வல்லமை உள்ளவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை பற்றி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நாட்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த நாளில் மட்டும் இல்லை, நீங்கள் வருகிற நாட்களில் தேவன் மேலான காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமேன்.